வணக்கம் மக்களே. இவர் அண்ணன் பேர் வந்து சரவணன். இவர் முல்லை நகர், விசாரப்படி முல்லை நகரில் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வேறு லெவலில் பண்ணுறாருங்க. பார்க்கத்தாங்க ஆள் சாதாரணமான ஆள், பக்காவான ஒரு பெயிண்ட்ரு. என்னென்னா இப்போது ஆட்டோ எல்லாத்துக்குமே பட்டி டிங்கரையும் பார்த்து வண்டியை வந்து வேறு லெவலில் கொண்டு வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பழைய ஓல்டு மாடல் வண்டியை கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கலரிங் பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சின்ன ஒரு பொருள் எடுக்கிறாரு, ஃபுல்லாக எல்லாருமே அவர் மட்டுமே பண்ணுறாரு. இங்கே பாருங்க, இதுதான் இந்த ராயல் என்ஃபீல்டு வந்து. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் ஃபுல்லாக துடைச்சிட்டு பட்டு டிங்கரையும் பார்த்து வச்சுருக்காருங்க. ஆட்டோவும் அப்படியே பார்க்கலாம், நீங்கள் ஆட்டோவும் அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. அது மக்காடு, இது சைடு டோரு, இந்த டேங்கு, இது வந்து ராயல் என்ஃபீல்டோட டேங்கு. பெயிண்ட்டு ஃபுல்லாக பட்டு டிங்கரிங் பார்த்து இது சைடு டோர் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா லைட்டிங்கில் இருக்கிறதுல டூமு அது. இதை பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம இது ஒரு பாக்ஸ், நம்ம எமர்ஜென்சி பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, கிட்டு யூஸ் பண்ணுவோம் நம்ம, மெடிக்கல் கிட்டு. இது எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்ததை இதை மாற்றுறாரு. இதுதான் உங்களுக்கு முன்னாடி காட்டுருப்போம் இல்லையா, இதை ஃபுல்லாக எல்லாம் டிங்கரிங் பார்த்து அதே அளவுக்கு கொண்டு வந்துட்டாருங்க. வேற மாதிரியான ஆளு, பெயிண்டிங் வேற மாதிரி. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு வருமா என்னன்னு தெரில. செம்மையாக பண்ணியிருக்காருங்க. நீங்களும் ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா இவர் யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு வேறு லெவல் பெயிண்டர்னு தான் சொல்லலாம். உங்கள் வண்டி ஆட்டோ இந்த மாதிரி எதனா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாங்கள் கொடுத்தது வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து எல்லா பாக்ஸும் தனித்தனியாக கொடுத்தோம். அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காரு. வேறு லெவல் பெயிண்டிங். நம்ம காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 15,000 தான் நம்ம பெயிண்டிங்கு. அவர் பெயிண்ட் வாங்கினதே ஒரு 8,000 கிட்ட இருக்கும். அவர் உழைப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவர் 15,000 தான் சொன்னார். சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காருங்க, வேறு லெவல். ஒவ்வொன்றுமே பட்டி டிங்கரிங் பார்த்து வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காரு. சின்ன ஒரு கிராட்ச் கூட நமக்கு வந்து தெரியலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் மாதிரி பண்ணிடலாங்க. பாருங்கள் பண்ணுறாரு பார்த்தீங்களா. முன்னாடி வந்து பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு அதுக்கு சில்வர் கலர் ஒரு கோட்டிங் கொடுக்குறாரு. புஷ் புஷ் இப்படி கூட கோட்டிங் கொடுக்கலாம். எந்த வண்டியாக இருந்தாலும் அவர் சரி பண்ணி கொடுப்பாருங்க, வேறு லெவலுங்க. அங்கே பாருங்கள் எப்படி அந்த பொருளை அவர் மாற்றி. ஆனால் அவர் தனியாகவே செய்கிறார், யாரும் வேலைக்கு ஆட்களும் வைக்கல. டேங்கை ஃபுல்லாக மேலே பட்டி டிங்கரிங் பார்த்து இதுக்கு ஒரு கலர் கொடுக்குறாரு, ஒரு கோட்டிங் கொடுக்குறாரு. ஒட்டுதான் வந்து செக் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துட்டாரு. அப்புறம் மெக்காடுக்கு வந்து ஒரு சில்வர் கோட்டிங் வந்து கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா அது பழைய வண்டி, ரொம்ப ஓல்டு வண்டின்னு தான் சொல்லலாம். அதாவது 2000க்கு முன்னாடியான ஒரு வண்டி தான். இந்த வண்டியை வந்து பக்காவாக ரெடி பண்ணாரு. உள்ளே பாருங்கள் ஆட்டோலாம் எப்படி நிற்கிதுன்னு, செம்மையாக பண்ணுறாருங்க. வேறு லெவல் தவளையும் பெயிண்டிங் அடிக்கிற சில்வர் கோட்டிங் கொடுத்துட்டாரு. பார்த்தீங்களா, இதுதான் அந்த டேங்க். எப்படி அடிச்சிருக்காரு பாரு மனுஷன், சும்மா நறுக்குன்னு இருக்குன்னு கலரு பக்காவாக கொடுத்துருக்காருங்க. வேற மாதிரி அப்படி மினுக்குது பாருங்க. டேங்கு முன்னாடி எப்படி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பயங்கரமாக மின்னுது. செம்ம. முல்லை நகரில் இருக்கார் அண்ணா, பேர் வந்து சரவணன். ஆட்டோவும் ரெடி பண்ணுவார். பெயிண்டிங் வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காரு, பக்காவாக பண்ணிட்டாரு. டேங்க்கு
அது இன்னும் கொஞ்சம் இது பண்றாரு பாருங்க. நம்ம வச்சா கூட ஒன்றும் வராது. அப்பா, பக்கா பக்கா. பெயிண்ட் அடிக்கிறதுன்னு தெரில, ஒன்றுமே தெரில. பட் கோட்டிங் செம்மையாக ஊந்துருச்சு. அப்புறம் மின்னுதுங்க, பயங்கரமாக மின்னுது. புது வண்டி எடுத்தா கூட அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரில. இவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. டேங்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க டேங்க் எப்படி இருந்ததுன்னு. இதுதான் டேங்க் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி. அதுதான் இப்போ கோட்டிங் கொடுத்தாரு. இப்போ வந்து அந்த கலர் கொடுத்துருக்காரு. அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காரு. கிரீன் கலர், கிரீன் கலரில் கொடுத்து கோட்டிங் கொடுத்துருக்காரு. பக்காவான பெயிண்ட்ரு பாருங்க. சைனிங் பார்த்தீங்கன்னா பக்கா சைனிங். தலைவன் நம்பி போகலாம், வேற லெவலில் இருக்கும். சின்ன ஒரு பக்கெட்டை வச்சுக்கிட்டாரு. யாருமே வச்சுக்கல பாருங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான். அவர் மட்டுமே இந்த ஒர்க்கை பண்ணுறாரு. லேபர் கீபர் யாருமே இல்லை. பயங்கரமாக பண்ணுறாரு பாருங்க. துடைக்கிறாரு பார்த்தீங்களா? துடைச்சி திரும்ப பெயிண்ட் அடிக்க போறாரு. இந்த ஆட்டோலாம் பாருங்க, அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி உள்ள வச்சிருக்காரு. உங்க வண்டியை ரெடி பண்ணா பெயிண்டிங் பண்ணாரு. அப்புறம் பெயிண்டிங் பாருங்க, ஸ்ப்ரே பெயிண்டிங் தான். எப்படி அடிக்கிறாரு பார்த்து. புஷ் 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 பாஸ் பண்றாரு பாரு. மாஸ் கொலமாஸ் பக்காவா பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து பெயிண்டிங் அடிக்கிறது எதனா வேணும்னா இங்கே வந்து நீங்கள் பண்ணீங்க, பக்காவாக இருக்கு அப்படின்றாரு. நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது. கலர் பக்காவாக இருக்கும், இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. திரும்ப இந்த பக்கெட்டை தூக்குறாரு. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒட்டிடக்கூடாது, கீழே விழுந்தா கூட இந்த கலர் வந்து ஜாயின் பண்ணி ஒட்டக்கூடாதுன்னு தனித்தனியாக பிரித்து வைக்கிறாரு. நம்ம ஆட்டோவை பாருங்க எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டிங்கரிங் பண்ணியிருக்காரு, பக்காவான டிங்கரிங். இதான் சைடு டோரு. இதுக்கு ஒரு கலர் கொடுப்பாரு பாருங்க, வேற மாதிரிங்க. செம்மையாக பண்ணியிருக்காரு. இப்போ பழைய பொருள் மாதிரியே தெரியல பாருங்க. உங்களுக்கு பருப்பு பட் அதுதான் மாசுக்கு பொருள் எதுவும் பொருள். ஆனால் தலைவன் வேற லெவலில் பண்ணுறாப்புல. கலரை பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குங்க. பெயிண்ட் ஒட்டிட்டு கையை இந்த கேப்பில் விட்டுறது. செம்ம செம்ம தலைவா. இது வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து ரெடி பண்ணுறதுக்காகவே கொடுத்தது. பக்கா பக்கா இது ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்து ஒரு ஓரமாக வச்சிரும். வச்சாச்சு, ஓரமாக வச்சாச்சு. ரெண்டு மெக்கடு ஒரு சைடு டோரு அது வந்து பெயிண்ட் அடிச்சாச்சு. அடிச்சு ஓரமாக வச்சிருக்காரு. இன்னொரு இது சைடு பாக்ஸு இது வந்து தொடச்சிட்டு தான் அவர் பார்த்தீங்களா. ஃபுல்லாமே இல்லை, சில பேர் வந்து முன்னாடியே தொடச்சாச்சு பெயிண்ட் அடிச்சாச்சு அப்படிம்பாங்க. தலைவன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கோட்டிங் கொடுக்குறாப்புல. இப்படிதான் டப்பு டப்புங்கிறாப்புல அதுக்குள்ளே பெயிண்டிங் பாருங்களேன், அவ்வளோ சைனிங்காக கொண்டு வந்துட்டாருன்னு.
கலரே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. சூப்பரா பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்கில ஒரு கலரும், கிட்ட வந்தா ஒரு கலரும், ஒரு 3 கலர் கிட்ட வேரியேஷன் தருமா சொன்னாரு என்கிட்ட. பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டா தானே தெரியுது. கிரீன் மாரி தெரியுது, அப்புறம் வயலட் மாரி தெரியுது. ஸோ இது வந்து 4 கலர்ல நமக்கு தெரியுமா சொன்னாப்ல. ம். 2வது சைட் டோரும் எடுத்தாச்சு. அடுத்தது என்னன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே எல்லா பொருளையும் வந்து தொடச்சுட்டு தான் வைக்கிறாரு. பெயிண்ட் அடிக்கிறாரு. ஏன்னா திரும்ப எதனா தூசு ஒட்டிச்சுன்னா என்ன பண்றது? இது தெரியுதுங்களா என்னன்னு? மீட்டர் பாக்ஸ் ஓப்பன் மீட்ரு அதுக்கு வந்து பெயிண்டிங் அடிக்கிறாரு. பக்காவான ஒரு பெயிண்டர் தான் சொல்லலாம். போகுது உங்களுக்கு தெரியுதா பாருங்களேன். பெயிண்ட் அடிச்சா அந்த பக்கத்திலேயே சுத்தினே இருக்கு பாருங்க. பக்கா பெயிண்டிங். இது வந்து டூமு. செம்மையா இதான் புஸ்ஸுங்கிறாப்புல அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு. எங்கப்பா! அந்த கேப்ல கைய விட்டு பெயிண்ட் கீண்டு ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கிறாரு. இது என்ன தலைவா? ஏதோ தொங்குற மாரி இருக்கு. என்னவா இருக்கும்? ஓ! இந்த மெக்காடு மேல விட்டுருப்பாங்களே! சூப்பரா பண்றாரு. செம்மையா பண்றாப்புல. நம்பர் பிளேட் மாரி இருக்கும்ல. முன்னாடி நம்ம வச்சுக்குவோம்ல. மெக்காடுல அது. நல்லா இருக்கியா? பாருங்க கம்பி. என்ன கம்பியா இருக்கும்? கம்பிக்கு ஒரு கலர் குடுக்குறாரு. பக்காவான ஒரு கலரு. அடிச்சு விடுறாரு. புஸ்ஸு. பெயிண்ட் அடிக்கிறாரு. இப்படிதான் ஆனா காத்து மாரி தான் போகுது பாருங்களேன் நீங்களே. பெயிண்ட் எங்கனா தெரியுதா? வெள்ள கலர்ல புசு புசுன்னு போகுது ஆனா மினுக்கு. இதையும் அடிச்சு மாட்டி வச்சுட்டாரு அவ்வளோதான். நல்ல ஒரு ஸ்ப்ரே நல்ல ஒரு ஸ்ப்ரே டப்பு டப்புங்கிறாரு முடிச்சு வச்சு அவ்வளோதான். அந்த வேலை முடிஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பி எடுத்துன்னு வர்றாரு. அதுக்கு ஒரு வேலை. நல்லா பாலிஷா இருந்தா தான் அவரே விடுவாராட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம். இல்லைன்னா அதை விட மாட்டாரு. கம்பியை முதற்கொண்டு வந்து அவரு அடிச்சு வச்சிருக்காருன்னா பாருங்க. பக்காவான ஒரு பெயிண்டர் தான் சொல்லணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க அவரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். பெயிண்டிங் உங்க ஆட்டோவுக்கு இல்லை ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு எல்லாத்துக்குமே வந்து பெயிண்டிங் நறுக்கணுங்க. நீங்கள் என்ன பெயிண்ட் செலெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த பெயிண்டை ஒரு பக்காவாக அடிச்சு கொடுப்பாரு. ஏன்னா பெயிண்ட் தான் காஸ்ட் அதிகம். அதுதான். அப்புறம் திரும்ப வந்து ஒரு கோட்டிங் கொடுக்குறாரு. இது வேற பாருங்களேன் தண்ணி அடிக்கிற மாதிரி தானே இருக்குது. தண்ணி நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணுமே அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுன்னு இருக்காரு. கலர் கோட்டிங் கொடுக்குறாரு. பக்கா தலைவா. முன்னாடி ஒரு கோட்டிங் கொடுத்தாரு, இப்போ ஒரு கோட்டிங். இதோட 2வது தடவை வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிறாரு. எல்லாமே முன்னாடி அடிச்சு வச்சாச்சு. திரும்ப வந்து கோட்டிங் கொடுக்குறாரு. அந்த சைனிங்கு
இந்த ட்ரிபிள் கலரா தெரியும்னு சொன்னேன்ல, அதுக்காக இன்னொரு கோட்டிங் வந்து வேற ஒரு பெயிண்ட் குடுக்குறாரு. அது பார்த்தாவே தெரியும் பாருங்க. அங்க கிரீனா இருக்கு, இங்க ஒரு கலரா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வந்து நமக்கு குடுத்துருக்காரு. ஸோ பக்காவான ஒரு பெயிண்டர்ன்னு தான் சொல்லணும். பக்கா, பக்கா. இத எடுத்து வைக்க போறாருன்னு நெனைக்கிறேன். ம். இது ஓகே. அவ்வளோதான் எடுத்து உள்ள வச்சுட்டாரு. இங்க பாருங்க. நம்ம சைடு அந்த இதெல்லாம் இருக்குல்ல. எப்படி அடிக்கிறாரு பாருங்க. அப்பா! கலர பார்த்தீங்களா? என்ன ரிக்குன்னு இருக்கு பாருங்க. செம்ம செம்ம தலைவா. மாஸ் மாஸ் தலைவா. இதுவும் வந்து பழைய ஓல்டு மாடல். கலர் எப்படி குடுத்துருக்காரு பாருங்க. அது நீங்க என்ன செலக்ஷன் பண்றீங்களோ அந்த கலர் வந்து சொல்ட்டீங்கன்னா, அவரு வாங்கி வச்சு அடிச்சுருவாரு. உங்களுக்கு என்ன காஸ்ட்டோ அத வந்து சொல்லிருவாரு முன்னாடியே. இங்க பாருங்க. திரும்ப 2வது கோட்டிங். ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் குடுத்தாரு. திரும்ப 2வது கோட்டிங் வந்து இதுல ஒவ்வொரு பொருளையும் எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்னா வந்து கோட்டிங் குடுக்குறாரு. ஸோ டேங்கு, கம்பி பக்காவா வந்து குடுக்குறாரு. தண்ணி அடிக்கிற மாரி தான் இருக்கு புசு புசுன்னு. நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணோம்ல அந்த மாரி தான் இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, பக்காவான ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காரு. பக்கா, பக்கா. பளபளன்னு மின்னுது பாரு. நீ இருக்கிறியா ஓல கொட்டாயா அந்த மாரி. மச்சாவா இருக்கிறியே செம்மையா இருக்குல்ல. நைஸ் நைஸ் காய்ஸ். மின்னுது பாருங்களேன். அது வந்து நம்ம டூம் உள்ள டூமுக்கும் அடிக்கிறார் பெயிண்ட். அதுக்கு ஒரு கோட்டிங் கொடுத்தாரு. இப்போ இதுக்கு ஒரு கோட்டிங். சைனிங் வர வரையும் அடிச்சுனே இருக்கும். 2வது கோட்டிங் இது. பக்காவா அப்புறம் பெயிண்ட் கிண்ட் ஒட்டிடக்கூடாதுன்ட்டு அந்த கேப்லயே கையை வச்சு எடுத்துடுறாரு. தண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கு பெயிண்ட். பக்கா பக்கா தலைவா. போய் வச்சிருங்க. அடுத்து இன்னொன்று. மொத்தம் இது மாதிரி 2 பாக்ஸ் இருக்கு. இது வந்து 2 கோட்டிங். 2வது கோட்டிங் வந்து குத்துனுருக்காரு. உங்களுக்கு யாருன்னா தேவைன்னா சொல்லுங்க. இது மாதிரி பண்ணி கொடுத்துருவாப்புல. பக்காவான ஆளு. என்ன அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் பண்ண மாட்டாரு. தெரிஞ்சவங்கன்னா கொஞ்சம் பண்ணி கொடுப்பாப்புல. தெரிஞ்சவனா கொஞ்சம் கம்மியா பண்ணி கொடுப்பாப்புல. அதுதான் சொல்லுவாங்க. நீங்க மாஸ்க் பொருள் எதுவும் பொருள் நான் பெயிண்டிங் வந்து பக்காவா அடிச்சு கொடுக்குறாரு. தான் பொருள் மாதிரி ஒரு ஒன்று ஒன்று எந்த இடத்துல கேப் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அடிக்கிறார் தலைவன். வேற லெவலு. சில பேர்லாம் கடமைக்கு அடிப்பாங்க. இவர் அப்படி கிடையாது. ஒரு பொருளை வந்து பக்காவா வேணுன்றதால பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. பக்கா பக்கா தலைவா. நானே இந்த மாதிரி வண்டி எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட கலர் பெயிண்ட் அடிக்கலான்னு சொல்லலான்னு பார்க்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி ஸோ மச்.